லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ பொரியல் பண்ண போகிறேன். பட் இது வந்து நார்மல் பொட்டேட்டோ பொரியல் இல்லை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காரசாரமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சாதா பொட்டேட்டோ பொரியல் அந்த மாதிரி பண்ணுவோம்ல, இது வந்து ஷெஸ்வான் பொட்டேட்டோ பொரியல். ஸோ 1 டீஸ்பூன் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆனோடனே தாளிக்கிற பொருள் ஆட் பண்ணிடலாம். கடுகு கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பொரியட்டும். நம்ம நார்மல் பொரியல் பண்ணுற மாதிரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம் இந்த பொருள். இப்போ வந்து இதை நல்லா டாஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை வந்து போட்டுட்டு ஒரு 1 மினிட் போல் சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஷெஸ்வான் இதை ஆட் பண்ணுவோம். அதனால் காய்க்கு ஒரு பிஞ்சு, ஏன்னா வந்து காய் வேகிற போது உள்ளே உப்பு இறங்கும் பார்த்திங்களா, அதனால் அதில் உப்பு இறங்கணும். அதுக்கு வேண்டி ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அந்த ஓன் ஸ்டீம்லேயே, லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஓன் ஸ்டீம்லேயே உருளைக்கிழங்கு வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடும். தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ பொட்டேட்டோஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நான் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் இடையில மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லாவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வேகவும் செஞ்சிருச்சு. தண்ணி விடாததுனால நம்ம அந்த ஊற்றின ஆயில்லையே வந்து இந்த பொட்டேட்டோ வந்து ரோஸ்ட் ஆகிடும். இதுக்கு ரொம்ப ஆயில் நீங்கள் இதில் விட வேண்டாம். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக பொட்டேட்டோ வெந்த உடனே இதை ஷெஸ்வான் பொட்டேட்டோ ஆக்குறதுக்கு நான் வந்து சிங்ஸோட ஷெஸ்வான் சட்னி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் சொல்லப்போனால் என்னோட ரீசண்ட் ஃபேவரெட்டு. நான் கம்ப்ளீட்லி அடிக்ட் ஆகிட்டேன் இந்த சட்னிக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக்கு, ரெட் சில்லிஸ் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அந்த ஃப்ளேவர் கொடுத்துடும். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபுட்டுலேயும் சூப்பராக போகுது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காணிச்சேன். நான் இந்த தோசை அதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும், உங்கள் காரத்துக்கு தக்கன. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும், ஒரு அடிக்டிவான சட்னி. ஸோ அந்த சட்னி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ நம்மளோட ஷெஸ்வான் சட்னி ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கோட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம யூஸ்வலாக நம்ம பொட்டேட்டோ பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.